ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 10.2ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இன் கொஸ்டின் 1 to 3 சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இப்போ கொடுத்துருக்கதெல்லாம் சூஸ் த ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி செய்யணும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃப்ரம் அ பாயிண்ட் Q, the length of the tangent to a circle is 24 சென்டிமீட்டர். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க அழகாக. ஒரு சர்க்கிள், திஸ் இஸ் அ சர்க்கிள், சென்டர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். சர்க்கிள். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் அ பாயிண்ட் Q. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது Q கொடுத்துருக்காங்க. த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் டு அ சர்க்கிள் இஸ் 24 சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பாயிண்ட்லேருந்து டேஞ்சன்ட்னா என்ன பண்ணும், வெளியில் ஒரு பாயிண்டில் டச் ஆகி போகும். அதோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24 சென்டிமீட்டர். த டிஸ்டன்ஸ் ஆஃப் Q ஃப்ரம் த சென்டர் இஸ் 25 சென்டிமீட்டர். அப்போ இங்கேருந்து இங்கேயும் கொடுத்தாச்சு. என்ன கொடுத்துருக்காங்க, 25 சென்டிமீட்டர். திஸ் இஸ் 25 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி ஒன்று தெரியும். என்ன தெரியும், இந்த இடத்துல ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ரேடியஸும் ஒரு டேஞ்சண்ட்டும் சர்க்கிள்லேருந்து மீட் ஆகும்போது அது மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இப்போ 90 டிகிரி, இது வந்து ஒரு ரேடியஸ். என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ், என்ன ரேடியஸ்ன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து பை என்ன பண்ணிடலாம், பித்தாகரஸ் தியரம் படி இது ஹைப்போட்டென்யூஸ், கரெக்டாக, ஹைப்போட்டென்யூஸ் அட்ஜசன்ட் ஆப்போசிட். அப்போ என்ன வரும், இது ஓ, இந்த இடத்துல சென்டர் வந்து ஓன்னு வச்சுக்குவோம். இது பாயிண்ட் பி. இப்போ PQ ஸ்கொயர் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் வர்றது தானே ஹைப்போட்டென்யூஸ். அப்போ என்ன வரும், OQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OP ஸ்கொயர் ப்ளஸ் PQ ஸ்கொயர். 25 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர். இப்போ 25 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர். அப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன பண்ணணும், ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 சார் என்ன வரும், இங்கே இதை வந்து ஃபார்முலா அப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாமா, என்ன வரும், A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன வரும், A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B. அதாவது A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் பினா 25 ப்ளஸ் 24 இன்ட்டு 25 மைனஸ் 24. அப்போ என்ன வரும், 25 ஆட் பண்ணால் 49 வரும். இதை வந்து மல்டிபிள் பண்ணோம்னா 24ல் 25 போயிடுச்சுன்னா 1 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும், 49 கிடைக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 கிடைக்கும். 7 7s are 49. அப்போ 7 தான் ஆன்சர்.